டெல்லியில ஒரு உணவகத்துல பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்துல 10 பேர் பலியாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட உணவகத்தினுடைய காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்ததுன்ற தகவலோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ரமேஷ்குமார், எத்தனை மணி அளவுல இந்த சம்பவம் நடந்தது? மேலும் யாரேனும் காயம்பட்டிருக்காங்களா? 10 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. நிலவரம் என்ன ரமேஷ்குமார்? டெல்லியில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பரிதாபமாக உடல் கருகி 10 பேர் பலியாகி இருக்கின்ற சோகம் அரங்கேறி இருக்கிறது. தெற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மால்வியா நகர் பகுதியில் லெமன் கிரீன் என்ற ஒரு தனியார் உணவகம் அமைந்திருக்கிறது. இது பல மாடிகளை கொண்ட ஒரு உணவகம். இந்த உணவகத்தினுடைய அடித்தளம் பேஸ்மெண்ட் பகுதியில் இன்று காலை சுமார் 9:30 மணி அளவிலே தீ பிடித்ததாக கூறப்படுகிறது. தீ எப்படி பிடித்தது, எரிவாயு சிலிண்டர் வெடித்ததா அல்லது ஷார்ட் சர்க்யூட்டா என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் தீ பிடித்தது என்ற விவரம் கிடைத்தவுடன் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அனைத்து தீயணைப்பு நிலையங்களில் இருந்தும் சுமார் 10 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டனர். தீயணைப்பு வீரர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து கடுமையான தீ ஜுவாலைகளுக்கு நடுவே உள்ளே சென்று அங்க இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றக்கூடிய பணியிலும் தீயை அணைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டார்கள். இருப்பினும் இந்த சம்பவத்தில் தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டாலும் கூட 10 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலில் 17 பேர் பலியானதாக தகவல் கேட்டது. ஆனால் தற்போது வரை 10 பேர் மட்டுமே பலியாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உணவகத்தினுடைய பேஸ்மெண்ட் பகுதியிலிருந்து சுமார் 3 பேர் உடல் தீக்காயங்களோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட 3 பேரும் நைஜீரிய நாட்டை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் அங்கே சாப்பிடுவதற்காக வந்தார்களா அல்லது அங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்களா என்பது தெரியவில்லை. இருப்பினும் அவர்கள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.